ஹாய் கைஸ், இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எங்களோட தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். கைஸ், இதுதான் எங்கள் சப்போட்டா மரம். பாருங்க எவ்வளோ பழம் இருக்குன்னு. இந்த பழத்தை பறிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி எங்கள் மம்மி வந்திருக்காங்க. இதை நாங்கள் பறித்து ஒரு மாதம் வச்சு சாப்பிடுவோமே. பாருங்க கைஸ், இதான் எங்கள் சப்போட்டா மரம். இது போக இன்னும் நிறைய மரம் இருக்குது, காட்டுறேன் வாங்க. பார்த்திங்கன்னா இதுதான் எங்கள் கார்டனில் இருக்கிற பியூட்டி மிரர் கைஸ். இதில் தான் நாங்கள் வந்து அலங்காரம்லாம் பண்ணிக்குவோம். அதாவது வேலை செஞ்சிட்ருக்கிறது எங்கள் டேடி. ஆனால் எனக்கு ரொம்ப பசிக்குதே. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முக்கியம்ல. ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் விலாக் எடுக்கலாம். கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில் நட்டிருக்க மரவள்ளி கிழங்கு. இது நீங்கள் போன விலாகில் பார்த்துருப்பீங்க. அந்த செடிக்கும் இப்போ இது இருக்கிற ஹைட்டுக்கும் பாருங்கள், வித்தின் 1 மந்த்தில் அது இவ்வளோ அளவுக்கு வளர்ந்துருக்கு. பட் இது என்ன பண்ணுறீங்க? பாருங்க கைஸ், எங்கள் அப்பா மரவள்ளி கிழங்குல இருந்து முளைச்சி வந்திருக்காங்க. ஓகே கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களோட மரவள்ளி கிழங்கு செடிகள். இதெல்லாம் முழுசாக இன்னும் வளர வேண்டியது இருக்குது. வளர்ந்ததுக்கப்புறமா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இது கிழங்கு பிடுங்குற அன்றைக்கும் நான் வீடியோவில் போடுறேன். வெயில பார்க்கணுமா? ஒரே நிமிஷம் அப்படின்னு இல்லைங்க. தெரியுதா வெயில்? தெரியுது. தெரியுதா? நான் என்ன பண்றேன்? களை பிடுங்குறீங்க. களை பிடுங்குறீங்க. நீங்க என்ன பண்றீங்க? வீடியோ எடுக்கிறேன். ரொம்ப கஷ்டமான வேலை தான். அப்படியே திரும்பி இன்னொரு ஆளை காமிங்க. நான் எப்படி எல்லாம் இருக்கேன் பாத்தீங்களா? எப்படி வந்து சிக்கி இருக்கேன் நான் பாத்தீங்களா? கொஞ்சம் க்ளோஸ்ல கொண்டு போங்க. ஆய்வு பண்றாங்க. நல்ல வேலை பார்க்குறீங்கம்மா. வீட்ல இருந்து வரும்போது நான் தோட்டத்துல வேலைக்கு வந்து வேலைக்கு வரேன்னு சொல்றது. வேலையை பாருங்க. ரகசியத்தை சொல்லட்டா? அவங்கள வேற ஒன்றும் சொல்ல முடியாது. சொன்னா சோறு கிடைக்காது. சொல்லிடுறாங்க. ஓகே ஓகே கைஸ், அப்படியே இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா இது வந்துட்டு மிளகாய் செடி, கத்திரிக்காய் செடி, இன்னொன்று தக்காளி செடி வரிசையாக வச்சுருக்காங்க. இந்த செடிகள்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு சமையலுக்காகத்தான். அதாவது வீட்டு தேவைகளுக்காக இந்த செடிலாம் வச்சுருக்கோம். மிளகாய் செடி, தக்காளி செடி, கத்திரிக்காய் செடி. பாருங்கள் கைஸ், இதுவும் வளர்ந்ததுக்கப்புறமா நான் நெக்ஸ்ட் விலாகில் போடுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இதை வச்ச அந்த உன்னதமான மனிதர் எங்கள் அப்பா தான். அடுத்த கட்டத்துக்கு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு எங்கள் தோட்டத்தில் என்ன மரம்லாம் இருக்குது, என்ன செடிலாம் இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு காட்டுறேன் வாங்க. வந்து எல்லாருக்குமே தெரியும், இதுதான் எங்களோட முருங்கை தோட்டம். முருங்கை தோட்டத்தில் ஆப்வியஸ்லி முருங்கை மரம் இருக்கும். 500க்கும் மேலே எங்கள் தோட்டத்தில் முருங்கை மரம் இருக்குது. இப்போ முருங்கை கொடுக்குறது பாருங்க. முருங்கை வலை இல்லை, அதனால சுற்றி வச்சு நல்லா வளர்ந்த கையாக இருக்கு. நாங்கள் போங்க அப்படி இப்போ நான் வரல. வாங்க கைஸ், மாட்டுக்கு முருங்கைக்காய் கொடுப்போம். மாட்டுக்கு இற கொடுப்போம். மாட்டுக்கு இற கொடுப்போம். ஆமா ஆமா ஓடு. தடை விடுங்க நெத்தில. மணி பயங்கரமா இருக்கு. இந்த முருங்கை வேண்டாமா? ஜல்லிக்கட்டு காலைக்கே புல்லுக்கட்டு காட்டுற எங்க அப்பா இப்போ பசுமாடு. கைஸ், இங்க பாருங்க, இதுதான் எங்க தோட்டத்துல இருக்கிற மாங்காய் மரம், மாமரம். இப்போதைக்கு மாங்காய் இல்லை கைஸ், பட் மாங்காய் சீசன் வரும்போது செம்மையாக மாங்காய் காய்க்கும். அதை அப்படியே நாங்கள் வந்து பழுக்க வச்சு சாப்பிடுவோம். அண்ட் இந்த ட்ரீ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த மாதிரி உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் யூஸ் ஆகும்.
பாருங்க கைஸ், இதுதான் எங்கள் தோட்டத்தில் இருக்கிற மாமரம். ஓகே கைஸ், எங்கள் மாமரத்தை பார்த்துட்டீங்க. மாமரமே இன்னும் 2-3 இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எங்கள் தோட்டத்தில் நிறைய தென்னை மரம் இருக்குது கைஸ். தென்னை மரத்துலேருந்து நிறைய தேங்காய் வரும். அந்த தேங்காவை வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, காய வச்சு அதை செக்கில் ஆட்டி தேங்காய் எண்ணெயாக நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். அது போக சமையலுக்கும் நாங்கள் தேங்காய் யூஸ் பண்ணிக்குவோம் கைஸ். அங்கங்கே இந்த மாதிரி தென்னை மரம் இருக்கும். உங்களுக்கு அதுக்காக தான் நான் அப்பியூவில் கட்டிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, இது எல்லாமே எங்கள் தென்னை மரம் தான். எங்கள் தோட்டத்தில் இங்கே ஒரு மாமரம் இருக்குது கைஸ், பாருங்கள். இதுவும் ஒரு மாமரம் தான். மாங்காய் சீசன் வரும்போது நல்லா காய்க்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குன்னா, எங்கள் தோட்டத்தில் பனைமரமும் இருக்குது. ஸோ இதில் வந்து பனைமரம் வரும். அப்புறம் அதை நாங்கள் வச்சு பனங்கிழங்கு சாப்பிடுவோம். காட்டுறேன். இதுதான் எங்கள் தோட்டத்தில் இருக்கிற பனைமரம், பாருங்கள் எப்படி இருக்குது. அப்புறம் இதுதான் எங்கள் தோட்டத்தில் இருக்கிற சப்போட்டா மரம் கைஸ். இப்போது சப்போட்டா சீசன் நினைக்கிறேன். செம்மையாக சப்போட்டா காயெல்லாம் காய்ச்சிருக்கு. இதை நாங்கள் பறித்து வீட்டுக்கு கொண்டு போய் பழுக்க வச்சு சாப்பிடுவோம். கொஞ்சம் இந்த பக்கம் வந்தோன்னா இங்கே பப்பாளி மரம் இருக்குது. ஒரு பப்பாளி காய் இருக்குது, நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இதுதான் பப்பாளி காய், குட்டி காய், அழகாக இருக்கு. எல்லாம் கொஞ்சம் காயாக இருக்குது. இது கொஞ்சம் விளைஞ்சிருக்கு. இது எப்படியும் இன்னும் 2 டேஸில் பழுத்துரும். பழுத்ததுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடலாம். ஸோ இதுதான் எங்கள் தோட்டத்தில் இருக்கிற பப்பாளி மரம் கைஸ். இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற லேண்டில் எல்லாமே வீட்டுக்கு தேவையான காய்கறி பழங்கள் எல்லாமே எங்கள் அப்பா விதைச்சி அறுவடை செய்வாங்க. அதை தான் நாங்கள் வீட்டில் இருந்து சாப்பிடுவோம் கைஸ். அப்புறம் இது வாங்க, நம்ம பார்த்து பிரியாணி இலை. எங்கள் வீட்டில் என்றைக்கெல்லாம் பிரியாணி செய்கிறோமோ அன்றைக்கெலாம் இங்கேருந்து தான் இலை வரும் கைஸ். இதை போட்டு பிரியாணி சமைக்கும்போது ஒரு வாசம் வரும் பாருங்கள். அந்த வாசத்துக்கு தான் எல்லாருமே அடிமை. இதுதான் பிரியாணி இலை. அப்புறம் இதுதான் வந்து வாழை மரம் கைஸ். இங்கே பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குன்னு. இதுதான் எங்களோட வாழை தோட்டம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வெளியிலேருந்து ஒரு வெயில் கூட நம்ம ஃபேஸில் வந்து தாக்காது, அந்த மாதிரி இருக்கும். இதுதான் எங்கள் வாழை தோட்டம். இப்போ இதில் கிட்டத்தட்ட ஒரு 100 வாழை இருக்குமா? 400 வாழை. பாருங்க கைஸ், செம்மையாக இருக்குது. இதுலேருந்து வெளியில் போகவே மனசு வராது. பார்த்தீங்களா, இந்த சரிஞ்சடி செடியெல்லாம் வெட்டக்கூடாதோ? ஆஹா, இங்கே வருங்க. கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக கம்பு ஊனி வச்சுருக்கேன். இதெல்லாம் என்ன தாருன்னா நாட்டு வாழைத்தார். நாட்டு வாழை பழுத்தால விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக கம்பு பிடிச்சிருக்கேன். ஓகே ஓகே ஓகேவா? ஓகே. ஒரு செடி எப்படி பாருங்க, கொடி மாதிரி தான் போகும். இது இந்த போகுது, கொடி மாதிரி தான் போகும். இந்த செடியை பேர் முடக்கத்தான் கீரை. தனி ரைஸ். இதுதான் முடக்கத்தான் கீரை. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப 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 ஹெல்த்தியான, நம்ம பாடிக்கு தேவையான சத்து இதில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த முடக்கத்தான் கீரை எங்கள் தோட்டத்தில் ஃப்ரீயாகவே இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது பக்கத்தில் இருந்தீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னா இது நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்களே வந்து பறிச்சுட்டு கூட போய்க்கலாம். எல்லாத்துக்கும் ஸ்பான்சர் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு தேவையான முடக்கத்தான் கீரை எங்களுக்கு பறிச்சிட்டோம் கைஸ். அது கூடவே சேர்த்து நாங்கள் சப்போட்டாவும் பறிச்சிட்டோம். இது கொஞ்சம்தான், ஆனால் இதை போக இன்னும் நிறைய இருக்குது. என்னென்னா அதுலேருந்து பால் வருது. இன்னும் நிறைய வண்டி டிக்கியில் போட்டு பேக் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நாங்கள் பறித்த சப்போட்டா காய்கள். அண்ட் இதுதான் முடக்கத்தான் கீரை. வீட்டுக்கு போய் இன்றைக்கி ஒரு சூப்பு தான் எங்களுக்கு. அண்ட் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வாழைப்பூ கூட்டு. ஏன்னா வாழை மரத்துலேருந்து வாழைப்பூ நொடிச்சிருக்கோம். அதே கூட்டுக்கு கைஸ், இது எல்லாமே பொன்னாங்கண்ணி கீரை. எங்கள் தோட்டத்தில் நிறைய இருக்குது. இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி கீரைனாலே ரொம்ப நல்லது தான். அதில் இது வந்து இதோட வகை வந்து பொன்னாங்கண்ணி கீரை. எங்கள் தோட்டத்தில் நிறைய இருக்குது கைஸ். ஆனால் இங்கே இருக்கிற கொய்யா மரமாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற கொய்யா மரமாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற மாங்காய் மரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இந்த தோட்டத்தில் இருக்கிற உயிரினங்களுக்கு தாண்டி மிச்சம் தான் எங்களுக்கு வரும் கைஸ். ஏன்னா நாங்கள் பறிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களாம் பறித்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு.
ஓகே கைஸ், இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த vlogல பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஃபுல்லாக எங்கள் தோட்டத்தையே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்ககிட்ட காட்டிட்டேன். நீங்களும் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் vlogல போடுறேன். பாய் கைஸ்.